எத்தனை யுகங்கள் ஆனாலும் அன்று நடந்த கொடூரத்தை உழைக்கும் தோழர்கள் ஒருவர் மறந்து விடமாட்டார்கள். தேயிலை தோட்டங்கள் என்றாலே பறந்து விரிந்த பச்சை பசேல் என்ற அழகிய சோலைகள்தான் அனைவருக்கும் நினைவிற்கு வரும். ஆனால் அதன் பின் ஒரு பெருந்திரள் உழைக்கும் மக்களின் 200 ஆண்டுகால இரத்த சரித்திரம் இருக்கிறது. 10 தலைமுறைகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களால் வேலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் கொடிய மிருகங்களின் தாக்குதல்களுக்கு இடையேயும் விஷப்பூச்சிகளுடைய கடிகளுக்கு மத்தியில் கடும் குளிருக்கு இடையில் தங்கள் வியர்வையோடு இரத்தத்தையும் பாய்ச்சி உடலை உரமாக்கி உருவாக்கிய தோட்டங்கள்தான் அவை. ஆனால் அட்டை பூச்சிகளை விட கொடூரமாக உறிஞ்சிக் கொளுத்த முதலாளிகள் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிஞ்சித்தும் உரிமைகளை கொடுக்க முன்வராமல் முரண்டு பிடித்தனர். சட்டங்களை காலில் போட்டு மிதித்தனர். தேயிலை தோட்ட தொழிலாளர் சட்டத்தின்படி அவர்கள் 2 முறை அதுபோன்ற தாய்மார்கள் அவர் வாகனம் வச்சு குடியிருப்புகளுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு கூட்டிட்டு போய் பால் கொடுத்து கூட்டிட்டு வரோம். இதுதான் சட்டம். பால் கொடுப்பதற்கு அந்த தாய்மார்களுக்கு அனுமதி அளிக்கல. சொல்லிலடங்காத மனித உரிமை மீறல்களை அவர்கள் மீது ஏவினர். பல தாய்மார்கள் பால் கொடுக்காமல் அந்த மார்பகங்கள் வீங்கி அவர்கள் சீழ் பிடிச்சு பல பேர் இறந்திருக்கிறாங்க. மாதவிடாய் இருந்து துணி மாத்திரக்கு அனுமதிக்க மாட்டாங்க இருக்கிற அந்த பெண்கள். வலுவற்ற அந்த மக்களுக்காக களம் இறங்கியது புதிய தமிழகம் கட்சி. ஒவ்வொரு எஸ்டேட்லயா காடு அவங்க குடியிருப்பு போல அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் தேயிலை பறிக்கக்கூடிய அந்த காடுகளில் போய் கீழே இறங்கி நடந்து போய் உள்ள போய் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போய் கேட்கிற போது அவங்க பல குறைகளை சொன்னார். மிக முக்கியமா சொன்ன குறைகள் என்ன அப்படின்னா அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கான குறைகள். 25 ரூபாயிலிருந்து 35 ரூபாய் வரை மட்டுமே கொடுத்த கூலியை 150 கோரியது. அவர்கள் கொத்தடிமைத்தனத்திலிருந்து முற்றிலும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என புதிய தமிழகம் கட்சி கோரிக்கை வைத்தது, போராடியது. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் முழங்கினார் டாக்டர் கிருஷ்ணசாமி. உச்சமாக 1999 ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி 8 மணி நேர வேலைக்காக போராடி சிறையில் அடைக்கப்பட்ட 10 கைக்குழந்தைகள் 200 தாய்மார்கள் உட்பட 600 பேரை நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என நெல்லை ஜங்ஷனில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி 50,000க்கும் மேற்பட்ட புதிய தமிழகம் கட்சி தொண்டர்கள், தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், ஜனநாயக சக்திகள் பேரணியாக சென்றனர். 2 மணி நேரத்திற்கும் மேலாக அமைதியான முறையில் நடந்த அந்த பேரணியின் நிறைவாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுக்க அனுமதி கேட்டனர். ஆனால் அதற்கு அனுமதி அளிக்காத மாவட்ட ஆட்சியர் தனவேல், அன்றைய டிஐஜி ராஜேந்திரன் உட்பட காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும் ஒன்றிணைந்து அன்றைய ஆளும் தரப்பின் ஆணைப்படி அப்பாவி தொழிலாளர்கள் மீது நடத்திய கொலைவெறி தாக்குதலில் தாமிரபரணி ஆற்றில் 1.5 வயது குழந்தை உட்பட 17 பேர் உயிரிழந்தனர். தொழிலாளர் உரிமையை கேட்கிறார், மக்களை திரட்டுகிறார், ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கிறார் என்ற ஆத்திரம்தான் அன்றைய ஆட்சியாளர்களை இவர் மீது தாக்குதல் நடத்த தூண்டியது என்பதும், அந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டதே இவரை வீழ்த்தத்தான் என்பதும் காலம் கடந்தாலும் அந்த சம்பவத்தின் நிழலாய் நிலைத்து போன நிஜம். அவர் சொல்லுக்கு மீறி நாங்க போகல. சரி, அதுக்குள்ள அவங்க அங்க இருந்த கல்லூரி வந்தோடனே தான் தலைவர் தான் ஃபர்ஸ்ட் இருக்காரு. தலைவர் ஸ்ரீபுக்கு மேல கல்லூரி பயங்கரமா இருந்துச்சு. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக இவர் நடத்திய தொடர் போராட்டங்கள் தான் மாஞ்சோலை, வால்பாறை, நீலகிரி மட்டுமின்றி இந்தியாவெங்கும் உள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் சுதந்திரத்தையும் அடிப்படை உரிமைகளையும் உறுதி செய்தது. எது எப்படியானாலும் இன்றில்லை என்றாலும் என்றேனும் ஒரு நாள் நிச்சயமாக இதற்கான எதிர்வினையை
அவர்கள் சந்தித்தே தீர வேண்டும்.